தர்பூசணி பழம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு இனிப்பாகவும் எவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்குமோ அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நம்ம நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் சாருடைய இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை வச்சே பல நியூஸ் சேனல்களும் பல யூடியூப் சேனல்களும் பிழைப்பை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அவர்கிட்ட பைசாவை கொடுத்து கூட சார் நீங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் இன்டர்வியூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய சேனல் வளருது, எங்களுடைய சேனல் ப்ரொமோட் ஆகுது, நாங்கள் உங்களை வச்சு பாப்புலர் ஆகிக்கிடுவோம் அப்படின்ற வரைக்கும் கீழே இறங்கி தான் அந்த நியூஸ் சேனல்ஸோ இல்லை யூடியூப் சேனல்ஸோ வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதோட வரிசையில் ஒரு சேனல் நியூஸ் கிளிட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து டாக்டர் திவாகர் சாரை ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த பழைய விஷயத்தையே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கலாட்டா அப்படின்ற அந்த ஒரு சேனலில் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது பாதியிலே பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலே நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் போயிட்டீங்க, அது எப்படி நீங்கள் எப்படி போகலாம்? அதாவது எதுக்குமே என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது, அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக தானே நீங்கள் வரணும், எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கிளிட்ஸ் அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் சொல்கிறாரு. அதுக்கு திரும்பவும் நம்ம திவாகர் சார் ரொம்பவே நேர்மையாக அழகாக பதில் சொல்கிறாரு. அதாவது எந்த கேள்வினாலும் கேட்கலாம், பட் பாடி ஷேம் பண்ணுற மாதிரியும் நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரியும் கோமாளித்தனமான விஷயத்தை நீங்கள் செய்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் நான் அந்த இன்டர்வியூவை தவிர்க்க விரும்புகிறேன், நான் வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின இந்த வீடியோ உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓப்பனா சொல்லவா? நேற்று ஒரு நபர் சொன்னார், எழுந்துருமா தப்பு இல்லைன்னா நீங்களும் ஓப்பனா சொல்லவா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? எரிச்சல் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க அந்த பதட்டம் வர வேண்டிய தேவையே இல்லையே. அவங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, நீங்க தொடர்ச்சியா இப்படி ஒரு நிறைய சேனல்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பண்றதாவே இருக்கீங்களா? அப்படிலாம் கண்ணு, அவங்க தான் விருப்பப்பட்டு அவங்க குற்றச்சாட்டு. ஓப்பனா சொல்லவா? அவங்க தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ நானும் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறேன், நான் எதுக்குனாலுமே ரெடியாக தானே வரணும். அப்படி கிடையாது கண்ணு, ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி நான் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணாலோ, அது தப்பு. கோமாளின்னு சொன்னாலோ, உங்களை வந்து என்னன்னா மனநல பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் கோவம் வரத்தான் செய்யும், எந்திரிச்சா போவாங்க. நம்ம இவ்வளோலாம் படிச்சுட்டு மனநல பாதிச்சவன் சொன்னாரா இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்திலே கொண்டு வராப்பா, எனக்கு பிடிக்கல. இதில் என்ன கேட்குறாரு இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர், இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா? அதாவது கோமாளின்னு சொல்லி சொன்னாரா, இல்லை கோமாளித்தனமான வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரா, நீங்கள் தான் அப்படி தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மீனிங்கில் அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் கேட்குறாரு. அதுக்கு பதிலாக திவாகர் சார் என்ன சொல்கிறாரு, அதாவது இப்படி சொன்னாலும் ஒன்று தான், நீங்கள் கோமாளி அப்படின்றத சுற்றி வளைச்சி அவர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அதனால தான் நான் அந்த வீடியோவை அந்த இன்டர்வியூவை நான் தவிர்த்துட்டு நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. திரும்ப இந்த இன்டர்வியூ அப்படின்ற பேரில் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்துக்கும் பேமெண்ட்டை கொடுத்து நான் வந்து இவ்வளோ கொடுக்குறேன் சார், உங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சாரை இவங்க வாலண்டியராக போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கெஞ்சி கதறி தான் திவாகர் சாரை கூப்பிட்டு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு அதில் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் வந்து கேள்வி கேட்குற மாதிரி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு தவறான படிக்கு திவாகர் சாரை வந்து தவறாக காட்டுற மாதிரியே இவங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதனால தான் இந்த திவாகர் சார் முன்னக்கூடியே அவர் சுதாரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகள் தவறான கேள்வி எழும்பும்போது அவர் தவிர்த்துறாரு அப்படின்றது தான் என்னுடைய இன்றைய கருத்தாக இருக்குது. அண்ட் மேலும் அடுத்த இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவை பற்றியும் உங்களுக்கு நான் தெளிவாக நான் விளக்குறேன், பாருங்க. ஒரு ப்ரொஃபஷனல் நான் போய் வந்து இப்போ சூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்படிலாம் நடிக்க முடியாது. கீழே இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். நான் அதற்கான ஒரு நிலைமையில இல்லை. நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பாக எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. இந்த வீடியோவில் சூரி இருக்கார்ல, சினிமா நடிகர் சூரி, இன்றைக்கி நல்லாவே வளர்ந்து வரக்கூடிய ஹீரோவாக இருக்கார். ஆரம்பத்தில் இவர் புரோட்டா ஹோட்டலில் உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு திரும்ப முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புரோட்டா சாப்பிட ஆரம்பிப்பார். இந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே மக்கள் மத்தியில் ரொம்பவே அப்ரிஷியேட் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று இவர் இன்றைக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போய்கிட்டே இருக்கார். அவருடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த சூரி அவர்களை இவர் தவறாக விமர்சனம் பண்ணதா, டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் தவறாக விமர்சனம் பண்ணதா குற்றச்சாட்டு எழும்புச்சு. அதை வச்சும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதற்கு பதிலாக தான் இவர் இந்த விஷயத்த சொல்கிறார். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் உடனே நீங்கள் ஒரு பெரிய ஒரு கேரக்டர் வேணும் மூவியில், நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஹீரோவாவோ ஒரு பெரிய காமெடியனாக வரணும்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மூலிமா நீங்கள் சூரி சார் மாதிரி அடிப்படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக தான்
இந்த தர்பூசணி ஸ்டார் வந்து பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூரி வந்து ஆரம்பத்தில் பெயிண்டராக வேலை பார்த்துருக்காரு. அது உண்மையான விஷயந்தான். அவர் சின்ன சின்ன பெயிண்டர் வேலை பார்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிடைக்கிற சான்ஸை அவர் வந்து கேரக்டர் ரோல் பண்ணி சின்ன சின்ன வேடங்களுக்கு அவர் வந்து நடித்து அதுக்கப்புறம் அவருடைய திறமையினால் வளர்ந்து இன்றைக்கி இந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். நீங்கள் மட்டும் ஏன் இப்படி நீங்கள் எடுத்தோடனே அப்படி ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த படம் நல்ல கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்து நான் முன்னேறக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஏற்கனவே ப்ரொஃபஷனலாக இருக்கேன், ஒரு டாக்டராக இருக்கேன், நான் நல்லா சம்பாத்தியத்தில் இருக்கேன். அதனால் எனக்கு சின்ன லெவலில் அடிப்படையிலேருந்து நான் வளர்ந்து வரணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நான் நல்ல கேரக்டரை நான் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த தரப்பில் சூரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்காரே தவிர சூரிய வந்து அவரை இறக்கி காட்டணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் அவர் சொல்லலை. இதை நான் தெளிவுபடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவையும் உங்களுக்கு நான் சொல்லி நான் விளக்க விரும்புகிறேன். இந்த சூரியோட விஷயம் இருக்குல்ல, இந்த சூரி பற்றி இந்த திவாகர் சார் சொன்ன இந்த இன்டர்வியூவை வச்சுக்கிட்டு மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு கண்ணா பின்னான்னு பேசுது. அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். நம்ம அதுக்கு அடுத்ததாக பேசுவோம். தெரியுமா, மலேசியாவில் எனக்கு ஃபேன்ஸ் எடுக்காங்கன்னு நீ ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னதான் என் கூட்டாளி என்கிட்ட சொன்னுச்சு. யாரு உன் ஃபேனு மலேசியாவில்? இதை கேட்குறேன், யாருடா உன் ஃபேனு? அங்கிள் அங்கிள் விநாயகருக்கு தொப்பை இருந்தா அழகா இருக்கும், உனக்கு தொப்பை எடுக்கிறது தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு தெரியுமா? பெங்குவின் குப்பை தொட்டி மாதிரி வாயை தொடர்ந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து இப்ப வரைக்கும் அசுர வளர்ச்சி அடைஞ்சதுதான் எங்க சூரியண்ணா தெரியுமா? நடிப்பு அடக்கன் வாயில வந்துடும். கிழக்க மாதிரி இருக்கு கிழக்க. இந்த பொண்ணு பேசுனதை நம்ம எல்லாரும் கேட்டோம். இந்த பொண்ணு மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு திவாகரை பற்றி வீடியோ போடுது, கண்ணா பின்னான்னு வீடியோ போடுது. அதாவது விநாயகருக்கு தொப்பை இருந்தால் கூட அழகாக இருக்கும், ஆனால் உன்னுடைய தொப்பை பார்த்தா டேங்கர் லாரி மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு பாடி ஷேம் பண்ணிலாம் இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்குது. திவாகரை வந்து அப்படியே தப்பாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நிறைய வியூஸ், நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. சூரிய தவறாக விமர்சனம் பண்ணதா இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் அது பேசிகிட்ருக்கு. என்னோடய மனசில் இருக்கிற ஆதங்கம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு. முதல்ல இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, திவாகர் வந்து வாயை திறந்தால் குப்பையாக வருது, ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி பேசுது. இந்த பொண்ணு வாயை திறந்தாலே அதை விட பெரிய குப்பையாக தான் வருது வாயிலிருந்து. இப்படிப்பட்ட விமர்சனம் செய்யக்கூடிய இந்த பொண்ணை நம்ம என்னென்னு சொல்கிறது? பார்க்குற நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சரி, நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜீரஸ். தேங்க்யூ.